தாய் வீடு ஜூலை 2026. தமிழ் பேசும் சமூகங்களின் மரபுரிமையை ஆவணப்படுத்தல், உள்ளடக்கங்களும் நடைமுறைகளும். எழுதியவர் அருண்மொழிவர்மன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். தமிழ் பேசும் சமூகங்களின் மரபுரிமையை ஆவணப்படுத்தல், உள்ளடக்கங்களும் நடைமுறைகளும் என்கின்ற இந்த கட்டுரையின் கவனக் குவிப்பு மரபுரிமை என்றால் என்ன என்பதை முன்வைத்து நாம் எவற்றையெல்லாம் மரபுரிமையாக கொள்கின்றோம், அவற்றை எவ்வாறு நடைமுறையில் கடைபிடிக்கின்றோம், இவற்றுக்கிடையில் உள்ள சவால்கள் போன்றவற்றை பற்றிய சுருக்கமான கருத்துக்களை பகிர்ந்து உரையாடல் ஒன்றுக்குள் நுழைவதாக அமைகிறது. மரபுரிமை என்றால் என்ன? ஹெரிடேஜ் என்கிற ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் சொல்லாக மரபுரிமை என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். யுனெஸ்கோவின் வரையறைப்படி ஹெரிடேஜ் என்பது Heritage refers to the cultural, historical and social legacies passed down through generations, including practices, traditions, objects, places and expressions that communities value and recognize as part of their identity and history என்றமைகின்றது. இதனை தமிழ்படுத்தினால் மரபுரிமை என்பது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வரும் பண்பாட்டு, வரலாற்று, சமூக மரபுகளை குறிக்கிறது. இதில் சமூகங்கள் தங்களின் அடையாளமாகவும் வரலாற்றின் ஒரு பகுதியாகவும் மதித்து ஏற்றுக்கொள்ளும் பழக்க வழக்கங்கள், மரபுகள், பொருட்கள், இடங்கள், வெளிப்பாடுகள், ஆற்றுகைகள் அனைத்தும் அடங்கும். இன்னும் நேரடியான விளக்கத்துக்கு மரபுரிமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் தொடர்ந்து செயற்படுபவர்களில் ஒருவரான ப. அகிலனின் வரையறை பின்வருமாறு அமைகிறது. ஒரு சமூக குழுமத்தால் காலந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டதும் பெற்றுக்கொள்ளப்பட்டதும் மாற்றியமைக்கப்பட்டதுமான பௌதீக பொருட்கள், வாழ்க்கை முறைகள், ஆற்றுகைகள் மற்றும் அவர்கள் வாழும் பிராந்தியத்துக்கே தனிச்சிறப்பாயுமுடைய தாவரங்கள், பறவைகள், நிலநீர் உருவங்கள் என்பவற்றின் தொகுதியையே பொதுப்படையாக மரபுரிமைகள் என்போம். மரபு, மரபுரிமை. இந்த இடத்தில் நாம் மரபு, மரபுரிமை என்கின்ற இரண்டு சொற்களுக்கும் இடையிலான பெரிய அரசியல் முக்கியத்துவமும் ஆழமும் வாய்ந்த வேறுபாட்டை அறிந்து கொள்வது அவசியம். மரபு என்று சொல்லும்போது, மரபு ட்ரெடிஷன் ஒரு சமூகத்தில் தலைமுறை தலைமுறையாக பரிமாறப்பட்டு சமூக உறுப்பினர்களால் தொடர்ந்து நடைமுறையில் கொண்டு வரப்படும் சடங்குகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாட்டு செயற்பாடுகளை குறிக்கிறது. அதாவது மரபு என்பது பெரும்பாலும் செய்கைகளாக கண்ணுக்கு தெரியாததாக அமைவது. ஆனால் மரபுரிமை என்பதோ கண்ணுக்கு தெரிவது தெரியாதது ஆக இரண்டாகவும் இருக்கக்கூடியது என்பதுடன் உரித்தை கோருவதையும் தமது அடையாளமாக பேணி அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவதையும் உள்ளடக்கி இருப்பது. உரிமையும் பெருமையும். மரபுரிமை என்ற வார்த்தைக்கு ஆழ்ந்த பொருளையும் அரசியல் கனதியையும் தருவதாக அதிலுள்ள உரிமை என்கிற சொல் அமைகிறது. நாம் எம்முடன் தொடர்புள்ள எந்த ஒரு விடயத்தையும் பழையதாகவும் சிறந்ததாகவும் முன் தோன்றியதாகவும் இப்படியாக ஏதோ சிறப்புடையதாக கருதி கொள்ளும் போது அது பெருமிதம் அடைகிறது. நாம் ஒன்றில் பெருமிதம் கொள்ளும் போது அல்லது பெருமிதம் அடையும் போது அது இன்னொன்றை சிறுமைப்படுத்துவதாகவோ அல்லது தன்னில் சிறியதாக ஒப்புடு செய்வதாகவோ அமைந்துவிடும். மாறாக நாம் அவற்றை, அந்த அடையாளங்களையும் அவற்றுடன் சேர்த்து சமத்துவம் தேவையென்றும் கேட்கிற போது அது உரிமைக்கான குரலாகிறது. தந்தை பெரியார் அவர்களின் பேச்சுகளையும் எழுத்தையும் பார்க்கிற போது அவரிடம் பிரத்யை பூர்வமாக வெளிப்பட்ட உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற, அதே நேரம் பெருமிதங்கள் என்று கருதுகின்ற போது அவை பற்றிய சுய விமர்சனத்தையும் குறுக்கு விசாரணையையும் செய்த போக்கினை காணலாம். எனவே மரபுரிமை என்று சொல்லும்போது எவற்றையெல்லாம் நாம் மரபுரிமை என்று சொல்கின்றோமோ அவற்றுக்கு உரித்து கோருவதுடன் அந்த உரிமை கோரல் சமத்துவத்தையும் உள்ளடக்கிய உரிமை கோரலாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாகின்றது. தமிழ் மரபுரிமை மாதம் பற்றி. இந்த இடத்தில் தமிழ் பேசும் சமூகங்களின் மரபுரிமை என்று சொல்லும்போது ஒரு கூட்டு அடையாளமும் ஒவ்வொரு சமூகங்களுக்கும் இடையில் நுணுக்கமான வேறுபாடுகளை கொண்ட மரபுரிமைகள் இருக்கின்றன என்பதையும் ஏற்றுக்கொண்டிருப்பதை அறிய முடியும். அதே நேரத்தில் இந்த சமூகங்களுக்குள் தொழில்படுகின்ற சாதிய, பாலின, வர்க்க ஒடுக்குமுறைகள், சமத்துவத்துக்கு எதிரான போக்குகள் பற்றிய பிரக்ஞையும் அவசியமாகிறது. இந்த பிரக்ஞையுடனான அணுகலே
எம்மை வீண் பெருமிதங்களில் இருந்து வெளிப்பட்டு எமது அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற உரிமைகளுக்காகவும் அதே நேரத்தில் நாம் சார்ந்த சமூகங்களுக்குள்ளும் பண்பாட்டினுள்ளும் நிலவக்கூடிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் செயற்பட வேண்டும் என்பதற்காகவுமான பற்றுறுதியை தரும். இந்த இடத்தை நான் வலியுறுத்தி குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் தமிழ் ஹெரிடேஜ் மந்த், அதாவது தமிழ் மரபுரிமை மாதம் என்பதை நாம் கனடாவில் எவ்வாறு பின்பற்றுகின்றோம் என்பது குறித்து எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. இவை பெரும்பாலும் நடனங்கள், தமிழ் பெருமிதங்கள், தமிழர் வீரம் என்பவற்றையும் தமிழின் பழமையையும் பேசி பெருமை கொள்கின்ற நிகழ்வுகளாகவும், ஒரு விதத்தில் சொல்ல போனால் நவராத்திரி காலத்தில் இலங்கையில் பாடசாலைகளில் நடைபெறுகின்ற கலை விழாக்களினை பிரதி செய்து அத்துடன் தமிழர் வீரத்தையும் சேர்த்து காட்டுகின்ற நிகழ்வுகளாகவே அமைந்து விடுகின்றன. இந்த நிகழ்வுகளை ஆய்வுகளை செய்வதாகவும் அறிவு மரபின் தொடர்ச்சியாகவும் அமைந்திருப்பது நல்லதென்று கருதுகின்றேன். நான் கனடாவில் தமிழர் மரபுரிமை பற்றி பேசுகின்ற போது ஒரு ஈழத்தமிழராக எனக்கு தமிழ் மரபுரிமை, ஈழத்தமிழர் மரபுரிமை என்பவற்றுடன் கனடா வாழ் தமிழராக பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், வரலாற்று பின்னணியும் அமைந்துவிடும். தமிழ் மரபுரிமை மாதத்தில் நடக்கின்ற கண்காட்சிகளிலும் கலை வெளிப்பாடுகளிலும் இந்த கனேடிய அனுபவங்கள் கனடாவில் தமிழர் குடியேறத் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் குடியேறிய இடங்கள், வாழ்க்கை போன்றன தற்போது அரிதாகவே இடம் பிடிக்கின்றன. இங்கே நான் தற்போது என்ற சொல்லை மீண்டும் அழுத்தம் தந்து சொல்ல விரும்புகிறேன். இங்கே தமிழ் மரபுரிமை மாதம் முறையாக அங்கீகரிக்கப்படுவதற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னரும் அதன் பின்னர் சில ஆண்டுகளிலும் நடந்த பல நிகழ்வுகளில் இவையெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஆனால் மெல்ல மெல்ல அவை காணாமற் போய் தற்போது பெரும்பாலான தமிழ் மரபுரிமை மாத நிகழ்வுகள் ஜனவரி மாதத்தில் நடக்கின்ற வாணி விழாக்களாக மாறிவிட்டனவோ என்றே நினைக்கின்றேன். ஈழத்தமிழர். நான் மேலே ஒரு ஈழத்தமிழராக என்று குறிப்பிட்டிருந்தேன். தற்போது புலம்பெயர் நாடுகளில் தமிழ் என்கிற பொது அடையாளத்தை உலகளாவிய தமிழர், குளோபல் தமிழ் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு போக்கு திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது. நான் ஈழத்தமிழராக என்று சொல்கின்ற போது அதனை ஈழத்தில் பல்வேறு தமிழ் பேசும் சமூகங்கள் இருக்கின்றன என்கின்ற பிரஜை பூர்வமான புரிதலுடன், அவற்றில் ஒருவர் என்கின்ற தெளிவுடனேயே பேசுகின்றேன். ஆனால் உலகளாவிய தமிழர், குளோபல் தமிழ் என்கின்ற அல்லது தமிழ் பொது அடையாளம் என்பது ஆபத்தானது. அது நிறைய அடையாள அழிப்புகளையும் பண்பாட்டு அழிப்புகளையும் செய்யக்கூடியது. இன்று ஈழத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்கின்ற முக்கியமான நெருக்கடிகளில் ஒன்றாக இந்த அடையாள அழிப்பும் இருக்கிறது. இவற்றுக்கு காரணமாக சுயமரியாதை உணர்வின்மையும் உரிமைகள் பற்றிய பிரஜையின்மையும் இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த அடையாள அழிப்பை செய்வதாக ஈழத்தவர் மீது நிகழும் பண்பாட்டு படையெடுப்பு அமைகிறது. பண்பாட்டு படையெடுப்பு. பண்பாட்டு படையெடுப்பு என்கிற அரசியல் சொல்லாடலை நான் தந்தை பெரியாரின் எழுத்துகள், செயற்பாடுகளில் இருந்து அறிந்து கொண்டேன். அவற்றின் அடிப்படையில் பண்பாட்டு படையெடுப்பு என்பது பற்றி அவருக்கு பிரஜை பூர்வமான அறிதல் இருந்திருக்கிறது. பண்பாட்டு படையெடுப்பு என்பதை ஒரு சமூகம் இன்னொரு சமூகம் மீது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் அவர்களுக்கு பண்பாட்டின் அடிப்படையில் கீழ்ப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கும்படி அவர்களது சிந்தனையை கட்டமைத்துக் கொள்ளும் நிலைக்கான காரணி பண்பாட்டு படையெடுப்பு என்று கருதலாம். பண்பாட்டு படையெடுப்பு ஒன்று நிகழ்வதற்கு 2 காரணிகள் முக்கியமாக அமைகின்றன. முதலாவது காரணியாக இந்த பண்பாட்டு திணிப்பை நிகழ்த்துகின்ற தரப்பும், இரண்டாவது தரப்பாக இந்த பண்பாட்டு திணிப்பு நிகழ்வதை அனுமதித்து விடுகின்ற தரப்பும் அமைந்து விடுகின்றன. பாலோ ஃப்ரேயர் தனது பெடாகஜி ஆஃப் த ஒப்ரஸ்ட் நூலில் பண்பாட்டு படையெடுப்பு, கல்ச்சரல் இன்வேஷன் பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றதையும் நாம் சேர்த்து நோக்கலாம். பண்பாட்டு படையெடுப்பு என்பது ஒரு புறத்தில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் ஒரு கருவியாகவும், மறுபுறத்தில் அந்த ஆதிக்கத்தின் நேரடி விளைவாகவும் செயற்படுகிறது. ஆகவே ஆதிக்க சாயலுடைய பண்பாட்டு நடவடிக்கைகள் திட்டமிட்டும் நோக்கமுடனும் மேற்கொள்ளப்படுவதோடு இன்னொரு அர்த்தத்தில் அடக்குமுறை நிறைந்த சமூக யதார்த்தத்தின் இயல்பான விளைபாடாகவும் தோன்றுகின்றன. இந்த பண்பாட்டு படையெடுப்பு என்பது பற்றி நாங்கள் தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் பேச வேண்டியிருக்கிறது. அதன் முதற்கட்டமாக இந்த உரையாடலை தொடக்கும் பொருட்டு இந்த கட்டுரையில் நாங்கள் ஈழத்தவர்கள் மீது நிகழ்த்தப்படும் பண்பாட்டு படையெடுப்புடன் தொடர்பான பின்வரும் விடயங்களை பார்ப்போம்.
பண்பாட்டு படையெடுப்பு என்ற விடயத்தில் ஊடகங்களின் வகிபாகம். பண்பாட்டு படையெடுப்பின் மூலம் சடங்குகளில் நிகழ்கின்ற மாற்றங்களும் கலை இலக்கிய துறைகளில் செலுத்தப்படும் தாக்கங்களும். பண்பாட்டு படையெடுப்பினால் நிகழ்கின்ற பொருளாதார ரீதியான தாக்கங்கள். பண்பாடு என்ற பெயரில் மதவாதத்தில் ஆதிக்கம் அதிகரித்து செல்லுதல். பண்பாடு என்பது எப்போதும் நிலையானதாக இருப்பதில்லை, அது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருப்பது என்பது எல்லோரும் அறிந்ததே. அதே நேரம் இயல்பாக கால ஓட்டத்தில் நிகழும் மாற்றங்களுக்கும் புறக்காரணிகளின் நேரடியான பாதிப்பினால் அல்லது தூண்டலினால் நிகழும் சடுதியான மாற்றங்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. பண்பாடு பற்றியும் மரபுரிமை பற்றியும் பேசுகின்ற போது ஒரு விடயத்தில் கூடுதல் அக்கறையாக இருக்க வேண்டும். பண்பாட்டையும் மரபுரிமையையும் காப்பதாக சொல்லுகின்ற போது அவற்றில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களும் ஒடுக்குமுறைகளை செய்வதற்கான தளங்களை வழங்கக்கூடியதாக அவற்றில் இருக்கின்ற அம்சங்களையும் நாம் சரியாகவும் கவனமாகவும் இனம் கண்டு அவற்றை பற்றிய உரையாடல்களை நிகழ்த்துவதன் மூலமாக விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். எனவே பண்பாட்டு படையெடுப்பு என்று பேசும்போது அந்த பண்பாட்டு படையெடுப்பால் நிகழ்த்தப்படுகின்ற அடிமைப்படுத்தும் சிந்தனை முறையையும் அதற்கு பின்னால் இருக்கின்ற பண்பாட்டு ஆதிக்கம், பொருளாதார சுரண்டல் என்பன பற்றிய உரையாடல்களையும் பிரக்ஞையையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது முக்கியமானது. எனவே தமிழ் பேசும் சமூகங்களின் மரபுரிமைகளை ஆவணப்படுத்தும் உள்ளடக்கங்களும் நடைமுறைகளும் என்று பேசும்போது தமிழ் பேசும் சமூகங்களில் இருக்கக்கூடிய பல்வகைமையை பற்றிய பிரக்ஞை இருப்பதும் ஒற்றை அடையாளத்தை திணிப்பதை தவிர்ப்பதும் முக்கியமானது. மரபுரிமை என்பது ஒரு சமூகம் தனது நினைவுகளையும் அதிகாரத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்வதற்கும் பேணுவதற்கும் கடத்துவதற்குமான உரிமையை கோருகின்ற ஓர் அரசியல் சொல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மரபு வேறு, மரபுரிமை வேறு என்ற புரிதல் மிக அவசியம். ஆவணப்படுத்தல் என்பது ஓர் அரசியல் செயற்பாடு, அது பற்றிய பிரக்ஞையை கடைபிடிப்பது அவசியம். மரபுரிமைகளை அளித்தல், பண்பாட்டு படையெடுப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கைகோர்த்து செயற்படுவன. இது பற்றிய பிரக்ஞை அவசியம். பெருமைக்கும் உரிமைக்குமான வேறுபாட்டை உணர்ந்த சமூக செயற்பாடே சமூக நீதிக்கான செயற்பாடாக அமையும். மரபுரிமைகளை ஆவணப்படுத்தல் முயற்சிகளின் உள்ளடக்கத்திலும் நடைமுறையிலும் மேற்குறித்தவை பற்றிய கரிசனை மிக அவசியமானது.